இன்றைக்கி போகிற பிளேஸ் வந்து கோவில்பட்டி. கோவில்பட்டி போகிற வழியில் நாங்கள் ஒரு அருமையான ஒரு மலையை பார்த்தோங்க. அந்த மலையை தான் இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். பைக்கில் போகலாமா காரில் போயிடலாமா? கார்லேயே போயிடலாம். ரைட், அப்புறம் வெயில் வேறு ஓவராக இருக்குது, காரில் போயிடும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும். லாரி போடா, போடாங்கிட்டு லாரியெல்லாம் இங்கே யாரையா மதிக்கலாமா? போனாலே எல்லாம் விலகணும். ரோடே பயந்துட்டு பேந்துட்டு போகணும். அவனே ஆரன் அடிச்சுட்டு ஸ்லோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ நம்மலாம் எப்படி போகிறது? என்ன அப்பல? ஆமாண்டா. என்ன ஆமாண்டா போண்டா வடன்ட்டு. இப்போ இந்த ரோடை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட்டில் போனால் 7,000 பண்ண போகிற பாதை. எங்கள் மாமா இந்நேரம் அங்கே உட்காந்து புது வீட்டில் குடிச்சிட்ருப்பாரு. பிலிக்ஸு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸு, போயிடாமா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பைக் எடுக்கணும். புது பைக் இல்லை, பழைய பைக்கு தான். ரொம்ப நாளாக பார்க்கிங்லேயே நிப்பாட்டி வச்சாச்சு. அந்த பைக் எடுத்துகிட்டு கோவிலில் வேகாத வெயிலில் வாடா அப்படின்ட்டு ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்ட விட்டுட்டு நான் அப்படியே காருக்குள்ளே ஏசியை போட்டு ஜம்முன்னு வந்துடுவேன். எப்படி அந்த மலை மேலே ஏற்றுவ காரை? மாப்பிள்ள நான் அப்படியே ஃப்ளைட் மாதிரி ஏற்றுவேன் மாப்பிள்ள. அப்படியா? ஆனால் இப்போதைக்கு வேண்டாம். அப்படியா? பார்த்து ஓட்டுவேன்னு சொல்லிட்டு சைக்கிள் மாதிரி போகிறேன். அப்படியா? இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம் பாருங்க மலை மேலே. உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்துட்டு அப்படியே இந்த மலை மேலே ஏற போகிறோம். நீ சொன்ன ரோடெல்லாம் கரெக்டான ரோடு தான். இப்போ ரோடு மட்டும் தப்பான ரோடு. அதனால் நம்ம ரிவர்ஸ் எடுத்து தப்பு பண்ணாலும் ஒத்துக்கணும். அதனால் தப்பு பண்ணிட்டோம், ஒத்துக்கிறோம். ரிவர்ஸ் எடுத்து மலை மேலே பிளைட்டு மேலே ஏற்றுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரோட்டில் கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கேன். அது இவன் யார் ரத்தின்னு ஓடிக்கிட்டு இருக்கான். காப்பி ரைட்ஸ் வந்துருமே. என்ன ரோடு இது? வந்து கோவில்பட்டியிலேருந்து திருவெங்கடம் போகிற ரோடு. வழி வந்து இந்த சிப்பிப்பாறை தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். கரெக்டா? ஊர் பேர் வந்து மைப்பாறை. சாமி ரோட நம்ம கண்ணில் காமிச்சிட்டாப்புல. சரி, இப்போ இந்த ரோட்டுக்குள்ள போறேங்கிறான், மலை மேல ஏத்த போறீங்க. ஆமாட்டா, கார் போறதுக்கு ரோடு இருக்குடா. ஆமா மாப்பிள்ள, ரோடு அழகா போட்டிருக்காங்க சூப்பரா. நானே இதுக்கு ஒரு தடவை தான் வந்திருக்கேன், செகண்ட் டைம். ஆனா இது கழுகுமலை இல்லைல்ல? இது கழுகுமலை. இன்னும் கழுகுமலை இங்கிருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர்ல. இது என்ன மலை? இப்ப இது பெருமாள் மலை. பெருமாள் சாமி இருக்காப்புல மேல. அப்படி அழகா ஏறுதா. என்ன கேரளாவில் ஹில் ஸ்டேஷன், நம்ம ஊரில் இருக்கு பாருங்க ஹில் ஸ்டேஷன். அவ்வளோ அருமையாக சிமெண்ட் ரோடு போட்டுட்டு சூப்பராக இருக்குது. என்ன அங்கே குளிரும், இங்கே வெயில் அடிக்கும். மேலே போன உடனே வியூ அல்டிமேட்டாக இருக்கும். நிஜமாவே சொன்ன மாதிரி செம்மையாக இருக்குது இந்த இடம். இங்கே பாருங்க, பெண்டு வேற. நம்ம மட்டும்தான் சாமி கூட வந்திருக்கோம் பார்த்தா இங்கே ஆல்ரெடி 2-3 பேர் சாமி கூட வந்திருக்காங்க. கோவில்பட்டியில் இருக்க ஒரு பழமையான மலையில் அமைஞ்சிருக்க தான் இந்த மைப்பாறை பெருமாள் கோவில். நம்ம ஊரில் இல்லாத பிளேஸே கிடையாது போல இருக்கு. அந்த பக்கம் பார்த்ததை விட இந்த பக்கம் பார்த்தா இன்னும் மிரட்டி விடுது. எல்லாமே விவசாய நிலம், அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கிட்டு கீழே ஒரு கோயில் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு தெப்பம் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. இந்த ஃப்ரேமை மட்டும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அங்கே பாரு, குட்டி கோண்டு நிலம், அதில் டிராக்டரு. எப்பா, குட்டி பசங்க விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. டைம் ஆயிடுச்சு, அதனால் இன்றைக்கி மூட்டிட்டாங்க சீக்கிரமாக. ஏரியா ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பார்த்துட்டு போயிருங்க. கோவில் சட்டை பறக்குது. அந்த டைலாக் இங்கே சொல்லக்கூடாது கோவிலில். காற்று புயல் வேகத்தில் அடிக்குது, புயல். பட் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன, ஜியோகிராஃபி என்னன்னெலாம் நமக்கு தெரியலை. ஏன்னா இந்த கோவில்லையுமே எங்கேயுமே நாங்கள் மென்ஷன் பண்ணி பார்க்கவே இல்லை. இந்த கோவிலை நல்லா பராமரிச்சிருக்காங்க. பட் நல்லாவே இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா அழகாக இருக்குது. தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதம் இருக்குல்ல, அந்த டைமில் தான் இங்கே வந்து நிறையா பக்தர்கள் வருவாங்க. பெருமாளோட வாகனம் கருடன், அதான் வந்து கழுகு, அது வந்துட்டு இந்த மலையை சுற்றி வரும். அது வந்து நிறைய பேர் பார்த்துருக்கிறத மாதிரி ஐயர் வந்து எங்ககிட்ட மென்ஷன் பண்ணார். குடும்பத்தோடு சேர்ந்து சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா செம்ம நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸுங்க. நல்லா சாமி கூப்பிட்டு நல்ல ஒரு சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே மனசெல்லாம் ஃப்ரெஷ் ஆயிரும். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியா. ஆனால் ரொம்ப என்ன பட்ஜெட்டே செலவாகுது மாப்பிள்ள. பெட்ரோல் 200 போட்டோமா, சல்லுன்னு வந்தோமா, நல்லா ஒரு 2 மணி நேரம் சாமியை கும்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போய்க்கலாம் இருட்டாகும்போது.
அதுவும் சாயங்காலம் வேலை, இந்த காலையில் சூரியன் உதிக்கும் போது வர்றது. ஐயோ அவ்வளோ இங்கே எதுக்குங்க தங்கிடலாம். நம்ம கன்னியாகுமரி போயிட்டு சன்செட்டு சன்ரைஸ்லாம் பார்க்கணும், இங்கே வந்து பாருங்க. அப்படியே சுற்றி பார்த்தாலே நல்லா இருக்கு பிளேஸ். அவ்வளோதான், வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. இப்போ இங்கேருந்து இறங்க போகிறோம். பைக்கில் வந்திருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். இந்த பாதையில் தான் நாங்கள் போக போகிறோம். கரெக்டாக ஒரு கார் போகிற அளவுக்கு தான் இந்த பாதையே இருக்குது. சென்னையில் இருந்துட்டு எல்லா இடத்துலையுமே அங்கேயுமே நிறைய மரம், நிறைய இடம்லாம் இருக்கு. ஆனா ஒரு வீட்டு மாடியிலயோ இல்ல ஒரு மலையிலயோ நின்று பார்த்தோம்னா கீழே ஃபுல்லா வீடு தான் தெரியும். ஆமா, இங்க நின்று பார்க்கும்போது வீடு என்னவோ ஒரு 10, 15 இல்ல 50 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா பாக்குற பிளேஸ் எல்லாமே விவசாயம் எல்லாம் நிறைய பேர் பண்றாங்கடா. சூப்பரா பண்றாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் எங்க ஊர்ல பார்த்தேன்னா நிறைய பேர் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் மாப்பிள்ள இந்த வருஷம் நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஆமா, இவனே போன வருஷம் விவசாயம் பண்ணான். என்ன போட்டுதான் மக்காச்சோளம் போட்டிருந்தான். இந்த வருஷம் அது வேற ஒருத்தவங்களோட லேண்டுன்றனால இந்த வருஷம் பண்ண முடியும். எங்க ஊர்னாலே ராம்கோ தான். ராம்கோ தான் ஃபேமஸ். ராம்கோ காலேஜ், ராம்கோ சிமெண்ட்ஸ், ராம்கோ ரைஸ் மில், ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ், ராம்கோ 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 தான். ராம்கோ தாங்க ஸ்பெஷலு. இந்த முன்னாடி போகுதுங்க இவ்வளோ பெரிய லாரியே ராம்கோவோட லாரி தான். சிமெண்ட் ஏற்றிட்டு போகிறாங்க, வேறு சிலிண்டர் ஏற்றிட்டு போகிறாரு. இந்த ஊரில் தான் மாப்பிள்ள நான் பிறந்தேன். குறிஞ்சாக்குளம் தானே? ஆமா, குறிஞ்சாக்குளத்தில் நீ பிறந்தே? அவங்க அம்மா ஊராடா? அம்மாவோட ஊர் குறிஞ்சாக்குளம். அம்மா இங்கே தானே பார்த்தாங்க. இந்த 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 ஹாஸ்பிட்டல் பத்மா கிளினிக்ல தான் நான் பிறந்தேன். ஆமா, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி இந்த 3 ஊர்லயுமே பைக்கு, காரு இந்த 2 ஓட்டுறவன் வேற எந்த ஊர்ல போய் வேணாலும் ஓட்டி பொழைச்சு பண்ணான். அவன் டைரக்டா அவன் கையில பிளேட்டே கொடுத்தாலும் ஓட்டிடுவான். நம்ம ஏரியால பைக்கு, கார் ஓட்டுறதா பெரும்பாடா இருக்கு. ஆமா, இன்னும் நம்ம லாரி வேற எதுவும் ஓட்டல. அது ஓட்டினா அவ்வளவுதான், எனக்கு டிரைவிங்கே வேணாண்டா அப்படின்னு விட்டுட்டு போயிடும் அந்த லைஃபை விட்டேவும். அந்த அளவுக்கு மோசம் பண்றாங்களா? ஆமா, என்னையும் சேர்த்துதான். ஆனா ஒருத்தர் ஆறு நடிச்சாலும் விலக மாட்டாங்க. சண்டை கூட போடுவாங்க, விலகி எல்லாம் போக மாட்டாங்க. ஆறு நடிச்சாதான் திரும்பி பாக்குறாங்க, உள்ள வந்து உள்ள பாக்குறாங்க. நீ உள்ள வந்து விழுந்துடக்கூடாதான்டா ஆரணை அடிக்கிற, திட்டிட்டு வர போறாங்க. அவ்வளவு இடம் இருக்குல்ல போயா அப்படின்ட்டு. நான் ஜேசிபி வாங்கலான் இருக்கேன். ஆரணை அடிக்க மாட்டேன், அவங்களே பார்த்து விளையாடட்டும். இல்லைன்னா கொக்கி போட்டு வீட்டுக்கு முன்னாடி தூக்கிட்டு போயிருவாப்புல. அவ்வளவுதான், தூக்கி மேலேயே உட்கார வச்சிருவேன். இறக்க மாட்டேன் அவனை. நீ மேலே குடும்பம் நடத்த, கீழே இறக்க வேண்டாம் ரோட்லேயே அப்படின்ட்டு கொக்கி போட்டு மேலே இப்படி தூக்கி வெயில பார்த்து நிப்பாட்டிடுவேன். நிப்பாத்தி வண்டி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். நம்ம ஊர் வெயிலுக்கு அவன் நாளைக்கு கறி கிடப்பா. மச்சான் அவன் பிறந்த ஊரில் கால் எடுத்து வச்சுட்டான்டா. இந்த முக்கு வந்து இப்போ தான் இந்த சிமெண்ட் போட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ கவர்மெண்ட்லேருந்து எங்கள் அக்காவுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்துருந்தாங்க. அந்த சைக்கிள் அப்போ தான் சைக்கிள் பழகின புதுசில் சல்லுன்னு அங்கேருந்து வந்தேன். இந்த பக்கமாக ஒரு தாத்தா மாடுக்கு புல் வெட்டி போயிட்டு இருந்தார். அவர் வாட்டுக்கு நடுவில் வந்துட்டார். வச்சு ஒரு ஏற்றுனே பாரு, 2 பேர் கீழே வந்துட்டோம். சரி, அவர் யாருன்னு அந்நேரம் எனக்கு தெரியல, சொந்தக்கார தாத்தா தான். இருந்தாலும் பயந்துட்டு சைக்கிளெல்லாம் இங்கே போட்டுட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டேன். தாத்தா சைக்கிள் இந்தம்மா, பையன் வந்து என்னை இடிச்சு போட்டு சைக்கிள் அங்கேயே போட்டு போயிட்டான், மெதுவாக ஓட்ட சொல்லுமா, நான் 10 அடி தள்ளி போய் விழுந்தேன் அப்படின்னாரு அவர். இப்போ நம்ம குறிஞ்சாக்குளத்துலேருந்து கிளம்பியாச்சு. லெஃப்ட் சைடில் குறிஞ்சாக்குளம் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா செம கம்மா தண்ணி ஃபுல்லாக இருக்குது. வண்டியில் பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. திருவேங்கடம் அவுட்டரில் ஒரு சூப்பராக ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. உள்ளே போய் பார்த்ததில்ல, வெயிலில் வர விட்டேன் அவனை. அதனால் எனக்கு மனசு கேட்கல. வாங்க சார், உங்களுக்குலாம் லிஃப்டா? அதனால் நானும் ஏசி போடாமல் வெளியில் இருக்க அந்த வெக்க காத்தையே வாங்கிட்டு வரேன். நான் வைகோ ஐயா பிறந்த ஊருக்கு தான் வந்துட்டுருக்கோம், கலிங்கப்பட்டி. அதுக்கு பார்த்தீங்களா போர்டில், இங்கே ரோட்டு மேலே இருந்து பார்த்தாலே வைகோ ஐயா வீடு தெரியும். அந்த கொடி பறக்குது பார்த்தீங்களா வீட்டு மேலே, அதுதான் வைகோ ஐயாவோட வீடு. இப்போ ஆனால் அவங்க இங்கே இல்லை, சென்னையில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் கொடி எங்கே பறக்குதுன்னு, மரத்தில் உச்சியில். நம்மால் பாருங்கள் பிச்சுட்டு போயிட்டாப்புல கேப்பில். இங்கே முன்னாடி பார்த்தீங்களா ரைட் சைடும் ஆலமரம், லெஃப்ட் சைடும் ஆலமரம். அதோட விழுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆர்டிஃபிஷியல் கூட இந்த அளவுக்கு வராது, ஒரிஜினல் அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. அப்படியே ஒரு பாலை ஏறினோடனே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நல்லா தண்ணி இருக்குது.
அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாலம் போட்டிருக்காங்க. அப்படியே பின்னாடி ஆலமரம் சூப்பராக இருக்குது இங்கே. உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ லைக் கமெண்ட் போட்டுட்டு கிளம்பிடுங்க. பாய்.